மக்களையும் அரசியல் தலைவர்களையும் பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்றும், மழை பாதிப்புகளை தடுக்க ஒதுக்கப்பட்ட பணம் குறித்து வெள்ளை அறிக்கையை கடந்த ஆண்டு அனைத்து கட்சிகளும் கேட்டுள்ளதாகும். அதே நிலைதான் தற்போது உள்ளதாகும். மழை வந்தால்தான் அது தெரியும் என புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியார் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் கேரள மாநிலம் வயநாட்டில் இயற்கை சீற்றத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உயிரிழந்ததற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு பின்னர் முக்கிய தீர்மானங்கள் இயற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறை ஆரம்பத்தில் சுணக்கமாக இருந்ததாகும். காவல்துறை அதிகாரியை மாற்றிய பிறகு தற்போது வழக்கு விறுவிறுப்பாக வேகமாக நடைபெற்றுக் கொண்டு வருவதாகும். சட்டமன்ற தேர்தல் நடைபெற 24 மாதங்கள் உள்ள நிலையில் 2 மாதங்களுக்கு முன்னதாகவே தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு குறித்து தெரிவிக்கப்படும் என்றும், தேசிய கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் அவருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் சாதாரண மக்களுக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு இருக்கும்? மக்கள், அரசியல் தலைவர்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்பதை நினைவூட்ட விரும்புவதாகும். வெள்ளம் வந்தால்தான் தண்ணீர் வருகிறதா இல்லையா என்பது தெரியும். கடந்த ஆண்டு அனைத்து பணிகளும் சரி செய்து விட்டோம் என்றார்கள். 1 வாரம் மக்கள் மழை காரணமாக அவதிப்பட்டார்கள். இது குறித்து ஏற்கனவே வெள்ளை அறிக்கை கேட்டுள்ளார்கள். அனைத்து கட்சியினரும் மழை பாதிப்புகளை தடுக்க ஒதுக்கிய பணம் என்ன ஆகிறது என கேள்வி கேட்டதாகும். தற்போது அந்த சூழலே நிலவுகிறது. மீண்டும் மழை வந்தால்தான் தெரியும் என அவர் தெரிவித்தார். இதில் முக்கியமானதாக கேரளா மாநிலம் வயநாட்டிலே நடந்த இயற்கை சீற்றத்தின் காரணமாக அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. பிஎஸ்பி கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை இங்கே அவருடைய படம் திறந்து இந்த கூட்டத்திற்கு முன்பாக இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு சிறப்பான தீர்மானங்களை இன்றைக்கு நாட்டு நடப்புகளை எல்லாம் தீர்மானங்களாக எடுத்து இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படியே இருக்கலாம். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர், வழக்கறிஞராக இருந்தவர், அவருக்கே பாதுகாப்பு இல்லை என்கின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற சாதாரண மக்களுக்கு எந்த வகையில் பாதுகாப்பு இருக்கும் என்பதை இந்த அரசு தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. அல்லது இந்த அரசுக்கு நினைவிட்டு கொண்டிருக்கின்றன பல கட்சிகள், பல இயக்கங்கள். ஆகவே இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் இருந்தாலும், மக்களுடைய பிரதிநிதிகள் இருந்தாலும், இயக்கங்களுடைய தலைவர்களாக இருந்தாலும் அவர்களை பாதுகாப்பது அரசினுடைய கடமை என்பதை நினைவூட்டுகிறோம். எல்லாமே சொல்லுவாங்க, மழை வந்த பிறகு தண்ணி வடிதா இல்லை வடிலையா அப்போ தான் தெரியும். ஏன்னா போன மழைக்கே 100% வேலையை முடிச்சிட்டோன்னு சொன்னாங்க சென்னை மாநகரத்தில். ஆனால் அவங்க சொல்லியும் 1 வாரம் தண்ணி நின்று இருந்தது. 1 வாரம் மக்கள் நடமாட முடியல, வீட்டில் இருந்து வெளிவர முடியல. அந்த 1 வாரம் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம எல்லாம் நேரம் பார்த்துருக்குறோம். அப்போ அவங்க ஒதுக்கின பணம் என்ன தான் செலவு பண்ணாங்கன்ற மாதிரி வெள்ளை அறிக்கை கேட்டாங்க பல கட்சிகள் சேர்ந்து. புரட்சி பாரதம் கேட்கல, பல கட்சிகள் சேர்ந்து கேட்டாங்க. அந்த சூழ்நிலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் மழை வந்தால் தான் தெரியும்.